சந்தான கோபால யாகம்னு ஒன்று இருக்கு. ம். ஹோமம்னு சொல்றது அது. ம். அது கிருஷ்ணரை வேண்டி செய்யக்கூடியது. அதனால புத்திர பாக்கியம் பெற்றவர்கள் உண்டு. ரைட்டா? இது தவிர கர்ப்ப ரட்சகாம்பா என்று ஒரு கோயில் இருக்கு கும்பகோணத்து பக்கத்தில். அந்த கோவிலுக்கு சென்று கர்ப்பம் தரித்தவர்களும் இருக்காங்க. ம். இதெல்லாம் என்னன்னா பாதுகாப்பு கொடுக்கும். ம். அந்த கருவில் இருக்கும் குழந்தைக்கு பாதுகாப்பு கொடுக்கும். ஓகே. அந்த குழந்தை வந்து ஒரு எந்த ஒரு குறையும் இல்லாம குறையும் இல்லாம பிறக்கிறதுக்கு. ஓகே. கர்ப்ப ரட்சகாம்பா. அந்த அம்மனுடைய பெயரே கர்ப்ப ரட்சகாம்பா. ஓகே. ஸோ இதுதான் இது ஒன்று. இன்னொரு இடம் வந்து திருக்கருகாவூர். திருக்கருக்காவூர். இந்த சில ஸ்தலங்களை போய் பார்க்கும்போது அந்த இடத்துல உள்ளதுனால புத்திர பாக்கியத்தில் குறை ஏற்படாமல் பார்க்கும். ம். ஆனாலும் தசாபுக்தி அந்தரங்கள் சரியாக இருந்தால் தான் குழந்தைய பிறக்கும். தசாபுத்தியை பார்த்துடணும். தசாபுக்தி தான். ம். தசாபுக்தியை மீறி எதுவுமே செய்ய முடியாது.